பேருக்கிறீங்க கேட்குதான் ஆடியோ கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அந்த ஆராதனை நிச்சயமா தேவன் பிரியப்பட்டார் நம்புகிறேன். ஒரு கதை மூலம் சொல்ல போறேன். அதுதான் நீங்க வந்திருக்கேன் சரியா? நார்த் வெஸ்டர்ன் இந்த இது எந்த வெஸ்டா இது இல்ல வெஸ்ட் கூட கிடையாது. இது இந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா வெஸ்டர்ன்ல இல்ல ஒரு போயிட்டே இருக்கு. சரி, நார்த் வெஸ்டர்ன்ல பாபுன்னு ஒருத்தர் இருந்தாரு. சரியா? அவர் பேர் என்ன? பாபு. அவர் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டார். என்ன பிசினஸ் பண்ணாருன்னா, இந்த ரெனோவேஷன் வீடை வாங்கி அதை ரெனோவேட் பண்ணி விற்பாங்கல்ல, நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் அது. அதை அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப அவருடைய மனைவி பேர் பல்லவி. சரியா? 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட அப்ரெண்டிஸா ஒரு ஆள் வேலைக்கு சேர்றாரு. அப்ரெண்டிஸ்லாம் ஆரம்பிப்பாங்கல்ல, யாருன்னா அவர் பேரு ரிஷி. ரிஷின்னு ஒரு ஆள் வந்து இவங்ககிட்ட உள்ள சேர்றாரு, வேலைக்கு சேர்றாரு, வேலை கற்றுக்கிறாரு. இவங்களுக்குள்ள இருக்கிற உறவு என்ன உறவு? அவர் பாபு வந்து முதலாளி, இவர் வந்து தொழிலாளி அப்படின்ற உறவு இருக்குது. ஆனா வந்து அதுக்கும் மேல உறவாகிறது. என்னன்னா, அவர் வந்து அவங்க வீட்டில் போய் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உறவு. அவங்க பல்லவி மனைவிக்கு வந்து உங்க தம்பி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. அப்படி ஒரு நல்ல உறவு. நல்லா போயிட்டு இருக்கு, பிசினஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு டைம்ல என்ன ஆயிடுது, இவர் இந்த ரிஷி என்ன பண்றாரு, ஒரு 8000 ரூபாய் ஏதோ கையாடல் பண்ணிட்டு ஓடிடுறாரு. சரியா? இல்லை, ஓடனோன்னு என்ன ஆகுது, இவருக்கு வந்து பணம் போனது கூட இல்லை, ஒரு பிட்ரையல், ஒரு தமிழ் சொல்லுவோம், ஏமாற்றப்பட்ட ஒரு நிலை, துரோகம், கரெக்டான வார்த்தை, துரோகம் மாதிரி இருக்கு. இது பெரிய இதா இருக்கு. அப்ப என்ன பண்ணுறேன்னு தெரியல. அப்படியே ஒரு மனசுல கஷ்டம். போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணலாம் தெரியல, பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். சரியா? அப்புறம் என்ன ஆகுது, ஒரு இவர் பாபு பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். அவர் வந்து நல்ல ஒரு கிறிஸ்தவர். இதே மாதிரி அவர் வீட்டில் வச்சு வெள்ளிக்கிழமை ஜப கூட்டம் நடத்திட்டு இருக்காரு, ஹவுஸ் ப்ரேயர் நடத்திட்டு இருக்காரு, ஹவுஸ் சர்ச் நடத்திட்டு இருக்காரு. இப்படி இந்த மாதிரி விசுவாசியெல்லாம் அங்கே வருவாங்க அவர் வீட்டுக்கு. இப்படி நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆள் அவரு. அவருக்கு பால்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஊழியம் பண்ணியிருக்காங்க. 2 பேருமே நெருங்கி ஒன்றா ஊழியம் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த பாலும் ஒரு பக்கம் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஊழியத்தினால என்ன பண்ற, இந்த ரிஷி வந்து காணப்போனால் இருக்காரு இல்லையா, அவர் எப்படியோ வார்த்தையை கேட்டு கடவுளை ஏற்றுக்கிறாரு, மனதிருக்கிறாரு. சரியா? மனதிரும்பிட்டு என்ன பண்றாரு, ரொம்ப கம்ப்ளீட் மனமாற்றம் ஆனவனு இவர் என்ன பண்றாரு, இவருக்கு திருப்பி போன் கூப்பிட்டு பேசுறாரு. யார் கூப்பிடுறாரு? இல்ல, பாபுக்கு, சாரி என் பேரு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். பாபு கூப்பிட்டு என்ன பண்றாரு, பால் போன் பண்றாரு. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொன்னேன் இல்லையா, இவருக்கு தச்சு நடத்திட்டு இருக்காரு. கூப்பிட்டு இந்த மாதிரி ரிஷி ஞாபகம் இருக்கா, என் கூட தான் இருக்கான். சரியா? அவனுக்கு வந்து இந்த மாதிரி, ஆனா வந்து நீ நினைக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப முற்றிலும் மாறினான் அவன். அதனால நீ வந்து அவனை ஏத்துக்கோ, அவனை ஏத்துக்கோ, நான் அவனை அனுப்புறேன், அவன்கிட்ட ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நான் ஒரு கடிதம் ஒன்று எழுதுறேன். அந்த கடிதத்தை வந்து நீ வந்து உன் சபையில் வந்து உனக்கும் எழுதுறேன், நீ உன் சபையில் மற்றவங்களுக்கும் புரியணும், அதனால அவங்களுக்கும் வாசி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. இப்போ நீங்களா இருந்தா இந்த ரிஷி வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அந்த சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா? ஒரு கடினமான கேள்வி. ஆமா, இல்ல முதல்ல நீங்க பாபுவா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? பாபுவா இருந்தா அந்த கேள்வி கேட்டேன். ஒருவேளை ரிஷியா இருந்திருந்தீங்கன்னா, இருக்க மாட்டோம், நம்ம இல்லாம பண்ண போறோம், இல்ல இல்லாம நல்லா வேணும் அப்படிலாம் பண்ண மாட்டோம், மன்னிப்பு கேட்கிறோம். சரி, இந்த கதை வந்து
நான் கதை விட்ட மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனா உண்மையில நடந்த கதை. உண்மையில நடந்த கதை 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. பிரின்சிபலா நடந்த சரியா? புத்தகத்துல வேதத்துல ஒரு புஸ்தகம் இருக்குது. அது புஸ்தகத்துக்கு பேரு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல்றேன். ஆமா, அது வந்து இந்த கேரக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாபுன்றவர் யாரு சொல்லுங்க பாப்போம். பிலிமம். பல்லவி வந்து அப்பியாள் அப்படின்னு தமிழ்ல அவங்க ஒய்ஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நமக்கு உறுதியா தெரியல, இருக்கலாம். ரிஷின்றது யாரு? பால் வந்து பால். நீங்க அதுதான் கண்டுபிடிச்சிட்டீங்களோ? சரியா? இப்ப அவர் எழுதின லெட்டரு நான் இப்ப வாசிக்க போறேன். அந்த லெட்டர் வேதத்துல இருக்கு. எடுத்துக்கோமா, நான் நிறுத்தி நான் வாசிக்கிறேன். அதை 297வது பக்கம் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிலேமோனுக்கு எழுதின நிருபம் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம். இப்ப நான் வாசிக்கிறப்ப நீங்க எல்லாத்தையும் நம்ம சொன்ன எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ண முடியும். இப்ப நான் சொன்ன ஸ்டோரி சொன்னீங்க, அதை நீங்க அப்படியே கனெக்ட் பண்ண முடியும். கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனா இருக்கிற பவுலும். நான் இதுல பாபு பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்லாம விட்டுட்டேன். அவர் வந்து கடவுளுக்காக ஊழியம் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க, அவரை பிடிச்சு ஜெயில போட்டாங்க. ஒருவேளை அவரு நம்ம வெஹிக்கல் கரெக்ஷன் சென்டர்ல இருந்தாரா அல்லது வீட்டு காவல் வச்சிருந்தாங்களான்னு தெரியல. ஏதோ இருந்திருக்கலாம், எதுவானாலும் இருந்திருக்கலாம். சரியா? அப்ப அதுதான் எழுதுறாரு. அவர் பால் வந்து எழுதுறாரு, கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர்ச்சவனாகிய அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாக இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உனக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். ஏனென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசுமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அருமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அதனால் நீ என்னை உம்முடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீ உண்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும்.
நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீ இணங்குவீர் என்று நிச்சயித்து உமக்கு எழுதியிருக்கிறேன். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஒரு இடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். கிறிஸ்து இயேசு நிமித்தம் என்னோட கூட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற எப்பாப்பிராவும் என் உடன் வேலையாட்களாகிய மாட்டும் அரிஸ்தரும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் ஆவியினுடன் இருப்பதாக கூட இருப்பதாக. ஆமென். நீங்க நல்ல ஒரு டெஸ்மன் கதையை மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன சொன்னா சுருமா சொல்லிடுறேன். டெஸ்மன்ல ஒரு பாபுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து அவர் ஒய்ஃப் பேர் என்ன சொன்னீங்க? கல்ல சொல்லி பாப்பா. அவங்க கிட்ட அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. வீடு ரெனோவேட் பண்ற பிசினஸ். அவர் ஒய்ஃப் அத அவர்கிட்ட வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் அப்பண்டிஸ் வராரு. அப்பண்டிஸ் சைக்கிள் அவர் என்ன பண்ணாரு வந்து காசு ஆட்டையை போட்டு போயிடாரு. $8,000 வந்து திருடிட்டு போயிடாரு. போயிட்டு இதுக்கிடையில இன்னொருத்தர் பால்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை கூட ஒன்னா ஊழியம் பண்ணுவாங்க. பாபுவும் வீட்டுல இந்த மாதிரி வீட்டு கூட்டாளம் நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆளு. அப்ப அவருக்கு போன் பண்ணி இந்த மாதிரி என்னால ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவன்கிட்ட அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இந்த கதை ஒண்ணு சொன்னேன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சுங்க என்ன கதைன்னு சொல்லுங்க இல்லையா? அந்த கதை இதுல இந்த மாதிரி நான் இந்த அநேக காரியங்களை இப்போ தியானித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இது எனக்கு ரொம்ப ஆழமாக திருப்பி பேசிட்டேன். சரி, இதை உங்களோட நம்ம பயந்துக்கிறோம்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்தேன் இன்னைக்கு. இப்ப நம்ம இந்த கான்டெக்ட்டை கொடுத்துட்டு இதை வாசிச்சப்ப இன்னுமே கொஞ்சம் பெட்டரா அவங்களுக்கு விளங்கி இருக்கும் இல்லையா? ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அவனோட உணேசிம் வந்து இன்னொரு விதத்துல பார்க்கும்போது என்னன்னா, ஏதோ சாதாரண எம்ப்ளாயி கிடையாது. அவன் யாரு? அடிமை, மாஸ்டர் ஸ்லேவ். அந்த கலாச்சாரத்துல அது ஒரு சாதாரண எந்த ஒரு விஷயம். என்னது சத்தம் அந்த அடிமைத்தனம் வந்து அங்க அந்த ரோமர்கள் ஆட்சி பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துல அது இருக்குது, அடிமைத்தனம் இருக்குது. இங்க நம்மளே கூட பார்ப்போம். நம்ம ஆஸ்திரேலியாவோட ஹிஸ்டரி நம்ம பார்க்கறப்ப இந்த பெட்டி கிரைம் சொல்லுவாங்க, சின்ன சின்ன தப்புகள் பண்ணவங்க எல்லாம் வந்து ஜெயில ஒதுக்கி போட்டாங்க. அப்புறம் அதனாலதான் ஜெயில இடம் இல்லாம அங்கிருந்து இங்கிலாந்துல இருந்து இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்றதுலாம் நம்ம ஹிஸ்டரி நமக்கு தெரியும். அது மாதிரி அடிமையாக இருக்கும் பொழுது இங்க இங்கிலாந்துல இருக்கிறப்ப அந்த ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு. அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ் இது வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு. இந்த வேத காலத்துல நம்ம பார்க்கறப்ப எஜமான் அடிமை, அடிமைன்றவனுக்கு அது எப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். நம்ம ஒரு கார் மாதிரி கூட சொல்ல முடியாது. கார் வந்து ரொம்ப ப்ரெஷியஸா வச்சிருப்போம். அதான் யோசிக்கிறோம், மிக்சி மாதிரி சொல்லலாமா? மிக்சியில போட்டு ஏதாவது அரைச்சிட்டு தேவை வேணும் நான் கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். அவ்வளவுதான் அவங்களோட அடிமையோட மதிப்பும் அவ்வளவுதான், ஒரு ப்ராப்பர்ட்டி. அந்த மாதிரி இருந்த ஒரு ஒனேசிமம். ஆனா வந்து அவங்க கூட கிழமன் கூட நல்லா இருந்திருக்கிறான், உறவு நல்லா இருந்திருக்கு. ஆனாலும் ஏதோ ஒரு தவறு ஒண்ணு செஞ்சுட்டு போயிட்டான். ஓடி போன ஒரு அடிமை. அன்னைக்கு இருந்த சட்டத்தின்படி பார்க்கும் பொழுது, ரோமர்களுடைய சட்டத்தின்படி பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அடிமை ஓடி போயிட்டாங்கன்னா என்னன்னாலும் பண்ணுவாங்க. கூப்பிட்டு ஒண்ணு அவனை டெத் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கும் அவங்க சட்டத்துல இருக்குது, அதுவும் கொடுக்கலாம். இல்லைன்னா திரும்ப சங்கிலியில கட்டி மாஸ்டர்கிட்ட கொண்டு விடுறதுக்கு நீ என்னன்னாலும் பண்ணிக்க, உன் ப்ராப்பர்ட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அது மாதிரிதான் மனுஷனா கூட கிடையாது, உன் ப்ராப்பர்ட்டி அவன்கிட்ட கொடுத்துட்டேன், நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ என்கின்ற விதத்துலதான் வந்து அந்த காலகட்டத்துல அந்த எஜமானுக்கும் அடிமைக்கும் இருக்கிற ஒரு காரியம். அருமையை நல்லா பார்த்தோம். இது என்ன, பவுல் அவர் செஞ்ச ஊழியத்து நிமித்தமாக ஒனேசிமும் ரட்சிக்கப்படுறான், மனம் திரும்பிடுறான். அவன் செஞ்ச தப்பல்ல இருந்து மனம் திரும்பிடுறான். அப்ப இதுல சொன்ன இதெல்லாம் கரெக்ட் தான். இப்ப நம்ம சொன்னேன் இல்லையா, இந்த பாபுன்னு ஒரு இது சொன்ன யாரு, பிலமோன். அவன் வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டுல சபையை வச்சு நடத்திட்டு இருந்த ஒரு ஆள். அப்ப என்ன பண்றாரு, பவுல் அப்போஸ்தலனால வந்தவர் இவர் பிலமோன்.
அப்படி அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருக்குது. அதனால நான் கட்டப்பட்டு இருக்கும் பொழுது நான் பெற்ற மகன் சொல்லிட்டு ஒனேசிமுவை அவர் அறிமுகப்படுத்தி நீ ஏத்துக்கோ, அவனை நீ ஏத்துக்கோ. எப்படி ஏத்துக்கோ? அவன் கிறிஸ்துவ அவன் ஏத்துக்கிட்டதுனால இப்ப ஒருவேளை அவன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு காரியம். இந்த மாஸ்டர் ஸ்லேவ்ன்ற இது சமுதாயத்துல ஊறி போன ஒரு காரியம், அவங்களுடைய அந்த அரசாட்சியில ஊறி போன ஒரு காரியம். அது போய் ஒரு பெரிய புரட்சி பண்ணி ரெவலேஷன் பண்ணி அதை மாத்திர முடியாது. அந்த இது இவரை கூட ஏற்கனவே ஜெயில இருக்கிறாரு, இன்னும் இவர் உடனே டெத் சென்டென்ஸ் கொடுக்கறதுக்கும் இருக்கு. ஆனா அதை விட ஒரு மேலான ஒரு காரியத்தை அவர் பண்றாரு. என்ன பண்றாரு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவன் யார்? உனக்கு ஐடென்டிட்டியே மாறிடுது. அவனுக்கு அவன் இனிமேல் உனக்கு அடிமை கிடையாது, அவன் உனக்கு சகோதரன். நீ அப்படி நீ அவனை ட்ரீட் பண்ணுவோம், சகோதரனை ட்ரீட் பண்ணு சொல்லிட்டு அருமையான ஒரு இதை ஐடென்டிட்டியவே அவனுக்கு மாத்தி திருப்பி அவர் அதையும் சொல்றாரு, நீ எனக்கு அவன் உதவியா இருக்கான். இந்த இடத்துல எனக்கு லாபத்திலும் ஒருவேளை அதான் இப்படி இருந்திருக்கலாம். இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜெயில இருந்தாலும் அது பார்க்கக்கூடிய ஒரு இதுல இருந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த காலங்கள்ல வீட்டு காவல் ரொம்ப காமன், வீட்லயே இது மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப அவனுக்கு பவுலுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆளா தான் ஒனேசிமு இருக்கான். முன்னாடி என்ன சொல்றாரு? ஐடென்டிட்டி மாத்திரல இப்ப என்ன சொல்றாரு? முன்னாடி உனக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், ஆனா இப்ப எனக்கும் பிரயோஜனமா இருக்கிறான், உனக்கும் அவன் பிரயோஜனமா இருப்பான். இப்ப அவர் என்ன சொல்றாரு? அந்த காலத்துல சொன்னேன் இல்லையா, உன்னை டெத் சென்டென்ஸ் கொடுத்து கொண்டுடணும், இல்லைன்னா இந்த ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். ப்ராப்பர்ட்டிக்கே தொலைஞ்சு போச்சுன்னா போலீஸ் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுவாங்க? திருப்பி கொண்டு போய் ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட கொடுப்பாங்க. இது உன்னோட பொருள்பா, நீ காணப்பட்டு இந்த வச்சுக்கோ. அந்த மாதிரி இவர்கிட்ட கொடுக்கணும். இவர் திரும்பியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், டெத் சென்டென்ஸ் கொடுக்கலாம், இல்ல என்னன்னாலும் அவர் செய்யலாம். ஆனா இவர் என்ன சொல்றாரு? பவுல் போஸ்ட் அவன் ஐடென்டிட்டியை மாத்தி இனிமே அவன் உன்னுடைய சகோதரன் என்று சொல்லி ஒரு ஐடென்டிட்டியை மாத்தினாரு. அதுல 8வது 9வது வசனங்கள் வாசிக்கலாம். இப்ப வாசனம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்ன சொல்றாரு? இவனால வந்தவர் தான் பிலமோன். அப்ப உனக்கு ஆக்சுவலி எனக்கு அந்த உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, உனக்கு கட்டளையோட கொடுக்கும், நீ இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்ல முடியும். என்னால நான் அப்படி செய்யலப்பா, அன்பால உனக்கு சொல்றேன், ரொம்ப அன்பா உன வேண்டிக்கிறேன், உன் சகோதரன், நீ அப்படி அதை இது பண்ணி கொஞ்சம் அன்பாக ஒரு வேண்டுதலை வைக்கிறாரு. அடுத்து 10-12 வருஷத்துல பாக்குறோம் என்ன பண்றாரு? உன்னை நான் மனசுல 10-12 அதே மாதிரி கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். நம்ம பேசணும் இல்லையா? இப்ப ஏன்னா அவன் அவன் மனமாற்றம் அடைஞ்சுட்டான். முன்னாடி மாதிரி அவன் கிடையாது, அவனோட ஹார்ட் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப நிச்சயமா எனக்கும் பிரயோஜனமா இருக்கலாம். அப்ப இருந்துட்டு இருக்காங்க. அவர் ஒரு வாட்ச் பண்ண இப்ப எனக்கு ஒரு இது கொடுக்குறேன், நான் சொல்றேன் எனக்கு அவன் பிரயோஜனமா இருக்கான். ஆனா உன்னுடைய சம்மந்தம் இல்லாம அவன் எனக்கு இருக்கிறது எனக்கு இது இல்ல, உனக்கே நான் திருப்பி அனுப்புறேன், உனக்கும் அவன் பிரயோஜனம் இருப்பான்னு சொல்லி சொல்றாரு. 16ஆம் வசனத்துல பாக்குறோம். அது அவன் இனிமேல் உனக்கு வாசிங்க, இனிமேல் அவனை எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். அதான் சொல்ல அவனோட ஐடென்டிட்டியை அங்க மாத்தி விட்டுறாரு. ஒரு திருடிட்டு ஓடின ஒரு அடிமை, சமுதாயத்துல ரொம்ப ஒதுக்கப்பட்டு கீழ் நிலையில இருந்த ஒரு ஆளு ஒனேசிமு, அவனோட ஐடென்டிட்டியவே அப்படியே மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? கிறிஸ்துக்களாக வரும்பொழுது நம்ம எல்லாம் யாரு? சகோதரர்கள், ஒரே சரீரத்தின் அங்கமா இருக்கிறோம். அப்ப எனக்கு சகோதரன், உனக்கும் சகோதரன். நீ அதை பாத்தீங்கன்னா இவரு யாரு? இவரு பிலமோன் சபையை நடத்திட்டு இருந்தவர். அவர் கடவுள் பத்தி நல்லா தெரியும், அவர் போதிச்சுட்டு இருந்திருக்கலாம் அவர். அப்படி இருக்கின்ற ஒரு வேலையில எனக்கு சகோதரனாவன் உனக்கு சொன்னப்ப அவரது காரியத்தை நன்றாக அவர் விளங்கி இருந்திருக்க வேண்டும். அதுக்காக தான் அவர் சொல்ற கட்டளை எல்லாம் இல்ல, உனக்கு கமாண்ட் பண்ணல, அன்பால சொல்றேன், இதை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் ரொம்ப இன்னைக்கு செய்தியில ரொம்ப முக்கியமான விஷயம். 17-19 வரைக்கும் வாசிங்க. 17-18-19. ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும்.
அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளும். பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன். நான் அதை எழுதி செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மை தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. இது ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இது என்ன அப்படின்னா, இதுலதான் பின்னாடி ஒரு செய்தியை சொல்ல போறேன். இந்த இவன் சும்மா ஓடி போயிடல. அதாவது அது துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான். துரோகம்ன்றது பெரிய காரியம். அது ஹார்ட்டை பிரேக் பண்ணிட்டு போற ஒரு காரியம். அது மட்டும் இல்ல, என்ன பண்ணிருக்கான், திருடிட்டும் போயிருக்கான். ஏதோ இது பண்ணி போயிருக்கான். ஒரு லாஸ் இருக்காங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, அதை அட்ரஸ் பண்றாரு. பவுல் என்ன சொல்றாரு, நீ உனக்கு அதனால ஏதாவது லாஸ் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன ஏற்றுக்கிற மாதிரி அவனை ஏற்றுக்கோன்னு சொல்றாரு. 18 சொல்றாரு, அவன் உனக்கு ஏதாவது அநியாயம் செய்திருந்தா, உன்கிட்ட கடன் பட்டு இருந்தா, காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருந்தா, இல்ல திருப்பி போயிருந்தா, கடன் பட்டு இருந்தா, அதை என்ன பண்ணு, ஏன் கணக்குல வச்சுக்கோ, நான் உனக்கு செலுத்துறேன். உன்னை சும்மா விட மாட்டேன், நான் அதை செலுத்துறேன். ஆனா நீ அந்த கவலை உனக்கு வேணாம். எல்லா விதத்திலையும் ஒரேசுமாவை பாதுகாக்கின்ற ஒரு அருமையான ஒரு வேலையை பவுல் அங்க செஞ்சிருக்கிறார். எல்லா கேரண்டி உனக்கு பைனான்சியலி ஏதாவது உனக்கு அவன் பண்ணிட்டானா நான் அதை உனக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி இந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. 20ஆம் வசனத்துல, கர்த்தருக்குள் உமாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாறும். எனக்கு இதனால ஒரு பீஸை கொடு, இதை நான் செய்யறேன், ஏன்னா இவன் என்னால ரட்சிக்கப்பட்டவன் சொல்லிட்டு சொல்றாரு. 21ஆம் வசனம் சொல்றது, நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வேன் என்று அறிந்து இதற்கு நீ இணங்குவீர் என்று நிச்சயத்து உமாக்கு எழுதியிருக்கிறேன். சரி, இதை எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றேன், நீ செய்வ இதை அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, இந்த கதையை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் கதை. ஏன்னா முதல்லயே ஒரு லோக்கல் கதை ஒன்று சொன்னேன், பிரிஸ்பேன்ல இருந்த கதை சொன்னேன். அது இதையும் சொல்றேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதை கனெக்ட் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்படி பார்த்தேன். இப்ப என்ன பண்ணோம் இதுல அப்படின்னா, வேதத்துல ஒரு அருமையான ஒரு விஷயம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஒரு பக்கத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு நற்செய்தி, ஒரு காஸ்பல் போர்ஷன் அதுல இருக்கும். நமக்கு தேவன் என்ன நமக்கு செஞ்சாரு, என்ன காரியத்தை அவர் மனசுல நினைச்சு இதெல்லாம் செஞ்சாரு, என்ன காரியத்தை செஞ்சு இந்த புத்தகத்தை எழுதி நம்ம கையில கொடுத்தாரு. நான் எப்பயுமே சொல்றேன், வேத புத்தகம் என்று சொல்லும் பொழுது அது மேனுஃபேக்சரர்ஸ் மேனுவல் என்று சொல்றோம். நம்ம போய் ஒரு கார் வாங்குறோம், இல்லை இந்த மாதிரி ஒரு லேப்டாப் வாங்குறோம்னா நம்ம யாரும் அந்த மேனுவல் படிக்கிறது கிடையாது. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? இல்ல, கிரைண்டர் வெரி குட். அதெல்லாம் அவர் பைபிள் நிறைய படிக்கிறாரு. நம்ம ஏதாவது பிரச்சனை வர்றப்பதான் என்ன பண்ணுவோம், போய் அந்த மேனுவல் எடுத்து ரெஃபர் பண்ணுவோம். அது அட்லீஸ்ட் அதுவாது குட், நல்ல விஷயம் தான். அப்ப கடவுள் நம்ம மனுஷனை உண்டாக்கிட்டு அவனுக்காக கொடுத்த கையில கொடுத்த ஒரு மேனுவல் தான் வேத புஸ்தகம். வேத புஸ்தகம் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியங்கள். இதுல சுருக்கமா ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ண போயிடலாம். இதுல என்ன பண்றாரு, இதுல உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்றேன். இப்ப முதல்ல கேட்ட கேள்வி மறுபடியும் நான் உங்களுக்கு கேட்கிறேன். இதுல முதல்ல பாபுன்னு சொல்லி கேட்டேன். இப்ப பிலோமோன் இடத்துல நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? கடினமான கேள்விதான். நம்ம யாராவது நமக்கு தீங்கு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? உடனே அது இந்த மாதிரி ஒரு சட்டத்திட்டத்துல இருக்கிற ஒரு தப்பு பண்ணாங்க, ஏதாவது திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்றப்ப நமக்கு இந்த ரைட்ஸ் இருக்கு. நமக்கு உடனே நமக்கு போலீஸ்ல போகணும்னு தான் தோணும். தப்பும் இல்லை, அதை நம்ம விவாதிக்கிறதுக்கு இந்த இடத்துல வரல. அடுத்து ஒனேசிமோட இடத்துல உங்களை வச்சு பார்க்க முடியுமா? முடியாது. ஏன்னா நான் அவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்றேங்க, நான் பண்ண மாட்டேன், நான் நல்லவன். இன்னைக்கு இது வேற ஒருத்தர் இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப நம்ம அப்படிலாம் பண்ண மாட்டோம்ல. ஆனா உண்மையில பார்க்கும் பொழுது ஒனேசிமோட மோசமான நாட்கள் நானு. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஏன்னா எந்த விதத்துல அப்படின்னா, எத்தனையோ பாவங்களை நம்முடைய நினைவுகளாலும் நம்முடைய வார்த்தைகளினாலும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இரண்டாவது நம்ம செய்யற பாவம் மாத்திரம் இல்ல, ஆதாம் முதல்ல அந்த பாவத்தை செஞ்சாங்க இல்லையா, அது அப்படியே அந்த விதை அவனுக்குள்ள அந்த வித்து தொடர்ந்து நம்ம சந்ததியா இன்னைக்கு நமக்கு இன்றைக்கும் நமக்குள்ள அது இருக்கின்ற ஒரு பாவமாக இருக்கிறது. அப்ப இங்க என்ன பாக்குறோம்னா, பவுலோட இடத்துல நீங்க யாரை வச்சு பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை வச்சு பார்க்க முடியும். அருமையான ஒரு உருவகம் இங்க இருக்குது நமக்கு. அவர் என்ன பண்றாரு, நீ மகனே மகளே, நான் உனக்காக நான் மறிச்சேன்,
அதை நல்லா ஆழமா பார்க்குறப்ப ஆதாம் ஏவாள் தவறு பண்ணாங்க. முதல்ல அந்த தோட்டத்துல வந்து அந்த பாவத்தை பண்ணாங்க, கீழ்ப்படியாம போனாங்க. கீழ்ப்படியாம போன பாவத்தை பண்ணதுனால அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தாரு, அவங்களுக்கு எல்லா அதிகாரத்தையும் வந்து ஏசாமி தேவன் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஆதாம் ஏவாளுக்கு அந்த எல்லா அதிகாரத்தையும் உலகத்துல வந்து நீ சொல்றதான் நடக்கும், நீ என்ன பேர் வைக்கிறியோ அதுதான் பேரு, நீ என்ன சொல்றிய உலகத்துல அதான் நடக்கும்னு சொல்லி அந்த அதிகாரத்தை வந்து ஆதாம் ஏவாள் கையில வந்து மனுஷனுக்கு அந்த காரியத்தை தேவன் கொடுத்துட்டார். பூமியில வந்து உன்னோட ஆளுகைக்கு நான் கொடுக்குறேன், நீ ஆண்டுகொள், இது எல்லாமே உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்த ஒரு காரியத்தை இவன் செஞ்ச பிசாசு அவனை சோதிச்சு அதை செஞ்சதுனால என்ன பண்றான், இந்த அதிகாரத்தை எல்லாத்தையுமே பிசாசு கையில மனுஷன் கொடுத்துட்டான் இல்லையா, அவன்கிட்ட போயிடுச்சு. அப்ப ஒரு மனுஷன் இருந்து இவன் எடுத்த அந்த அதிகாரம், பிசாசுல போன அதிகாரத்தை இன்னொரு மனிதனாலதான் திரும்ப எடுக்க முடியும். அதுக்காகத்தான் வந்து சிம்பிளா நான் சொல்றேன் இந்த சுவிசேஷத்தை. அதுக்காக தான் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வர வேண்டியது அவசியமா இருந்தது. அதுவும் எப்படி தேவனாக வரவில்லை, அவர் எப்படி வந்தாரு, மனிதனாக வந்தார். மனுஷனா வந்து அந்த பாவ நிவாரண பலியாக ஒரே முறை அவரை தன்னை ஒப்பு கொடுத்ததுனால அந்த எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி ஏசாமிகிட்ட வரும் பொழுது அவருக்கு உனக்கு வந்து நான் அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் உனக்கு பாவத்தை மன்னிக்கிறேன், எனக்குள்ள வந்து நீ இருக்கும் வந்துட்டேன்னா இயேசு என்ற நாமம் பாடணும் இல்லையா, அந்த நாமத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது நீ நீதிமான்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. இங்க நம்ம பார்த்த இந்த கதையிலையும் இந்த பிலமோனுக்கு எழுதின அந்த காரியத்திலையும் பவுல் என்ன சொல்றாரு, நீ வந்து நீ போ, தைரியமா போ, அவன் வந்து உன்னை ஏத்துக்குவான். அதே சமயத்துல உனக்கு ஏதாவது கடன் பட்டிருந்தா அதுல நான் அதை என் கணக்குல வச்சு அப்படின்ற ஏசாமி அதே காரியத்தை தான் நான் அதை அவர் வந்து சிறுவையில மறுத்த பொழுது இந்த கணக்கு எல்லாத்தையும் அவர் சரி பண்ணிட்டாரு. எல்லாமே அங்க பெய் எல்லாமே செலுத்தி தீட்டாயிடுச்சு. நமக்கு சிறுவரை நான் பாவ நிவாரண பலி நமக்கு எல்லாருமே தெரியும். நமக்கு என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதுக்கு நம்ம ஊர்ல ஒரு நேர்த்தி கடன் இல்ல, இன்னொன்னு சொல்லுவாங்க பரிகாரம். பரிகாரம் ஒரு பரிகாரம் பண்ணு, தப்பு பண்ணிட்டியா நீ இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். அந்த பரிகாரத்தை ஒரே தரம் அவரு செலுத்தி முடிச்சிட்டாரு. செலுத்தி முடிச்சதுனால இன்னைக்கு யாரெல்லாம் அவரை பார்த்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுறோமோ அவங்க எல்லாம் எப்படி என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, முதலாவது அப்பா பிதாவின் கூப்பிடுற புத்திர சுவிகாரம், பிள்ளைகள்ன்ற ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்திருக்காரு. இங்க மாறிச்சு பாத்தீங்களா, அந்த ஐடென்டிட்டி மாறிச்சு பாத்தீங்களா. இனிமே யார் உனக்கு சகோதரன். இவன் வந்து ஒரு மோசமான நிலையில அவன் இருந்தான், அடிமையா இருந்தான். அவனோட அந்த சொசைட்டில இருந்த ஸ்டேட்டஸ் கூட ரொம்ப கீழே இருந்துச்சு. அவன் ஒரு அடிமையா இருந்தான், திருடி இருந்தான், ஏதோ குற்றங்களை பண்ணியிருந்தான். ஆனா அவன் எல்லா ஐடென்டிட்டியும் அப்படியே அழகா மாத்திட்டாரு. எப்படி மாத்தினாரு, நீ கிறிஸ்துக்குள்ள வரும்பொழுது நீ வந்து சகோதரன் சொல்லிட்டு அந்த ஐடென்டிட்டி மாத்தாரு. இன்றைக்கு நமக்கும் அப்படிதான். அவர் எப்பேற்பட்ட பாதையாக அவர் சமூகத்துல வந்தாலும் நம்முடைய ஐடென்டிட்டி அப்படியே மாத்தி விட்டுறாரு. எப்படி ஆயிரும், நம்ம நீதிமான்கள் ஆயிரும். அப்படி மாறும் பொழுது இதுல என்ன நமக்கு பெரிய நமக்கு என்ன அதனால லாபம் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி கேட்டு பார்த்தோம் என்றால் என்ன லாபம், முதலாவது நமக்கு பாவம் நமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது. பக்கத்துல நமக்கு இடம் சீட்டு நிச்சயமா உண்டு, மேல போறப்ப அவர்கிட்ட இருப்போம், அவர் இதுல இருக்கும் இல்லையா. அதே சமயத்துல இந்த உலகத்துல நம்ம வாழும்போது அது வந்து ஒரு காலத்துல நடக்க போகுது, மனிதன் கூட அங்க போகன்றது எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு மேல இந்த உலகத்துல வாழும் பொழுது நமக்கு உபத்திரவங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. பிரச்சனை வரும், கடவுளுக்கு வந்ததுனால பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏதேன் தோட்டத்துல முதல் நாள் எப்படி பிசாசு சோதிச்சானோ இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு கொண்டே தான் இருக்கலாம். அப்ப இந்த இயேசு என்ற நாமத்துல நமக்கு வெற்றியை நம்ம கொடுத்துருக்காரு. இதெல்லாம் தாண்டி வர்றதுக்குரிய வெற்றியை நம்ம கொடுத்துருக்காரு. இயேசுன்னு சொல்லும் பொழுது அவருடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. எதை கேட்டாலும் என்று சொல்லும் பொழுது அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு நமக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு என் குடும்பத்துல எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்கறது தப்பே கிடையாது. ஏன்னா அது அவருடைய சித்தம். மனுஷன் நல்லா இருக்கிறது, அவன் ஆசீர்வாதமா இருக்கிறது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒரு வியாதி பட்டிருக்கோம், இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் உண்டாகணும்னு கேட்டோம், அது அவருடைய சித்தம். எல்லா விதத்திலும் நாம் வந்து அவர் வந்து பரிகாரி ஆகிய தேவன் அப்படின்னு அவருக்கு பேர் உண்டு, யெகோவா ரஃபான்னு சொல்லுவோம். அவர் வந்து பரம வைத்தியரா இருக்கிறது. அப்ப அவர் வந்து அவர்கிட்ட போய் இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது என்னாகுது, சுகம் உண்டாகுது. ஏதோ நான் ஒரு கட்டு கதைகளை நான் பேசிட்டு இருக்கல, நடக்கின்ற அனுபவித்த ஒரு இன்னொரு இடத்துல என்ன சொல்ல வார்த்தை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
taste and see that the Lord is good. நீங்க நிறைய சமையல் செஞ்சு வச்சிருக்காங்க, நம்ம ருசிக்க போறோம். ருசிச்சு பாருங்க, அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்க போறோம். சாப்பிட்டு நம்ம நாக்குக்கு தெரியும் அது டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நம்ம நாக்குக்கு தெரியும். அப்ப இது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொல்லிட்டு ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இதை முடிக்கிறப்ப ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, இந்த கடிதத்துடைய முடிவுல, பிலமோனுக்கு எழுதின நிருபத்தினுடைய முடிவுல அவரு பிலமோன் இதெல்லாம் செஞ்சாரா அப்படின்னு நமக்கு தெரியாது. செய்ய நீ வந்தா நீ எனக்கு முழு நிச்சயம் இருக்கு, எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, 27 வருஷத்தை பார்த்தா ரொம்ப நம்பிக்கை, நீ ஏத்துக்கோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குலாம் சொல்றாரு. எல்லாம் ரைட்டு தான். ஆனா அதை முடிக்கிறப்ப பிலமோன் உண்மையிலே உணர்ச்சியை ஏத்துக்கிட்டாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா இதெல்லாம் சொல்லல, அதை பத்தி சொல்லல. இன்னைக்கு அதேதான் நமக்கு என்னன்னா, இது பிலமோனை பத்தியோ உணர்ச்சியை பத்தியான ஒரு காரியம் இல்ல, நம்மை பற்றின ஒரு காரியமா இருக்கிறது. உங்ககிட்ட விட்டுறாங்க, நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க என்று அந்த ஒரு காரியத்தை நம்ம அப்படியாகவும் இதை நாம் யோசித்து பார்க்க முடியும். அவரு கிறிஸ்து நமக்காக இந்த காரியங்களை செய்து முடித்து விட்டார். இப்ப எல்லாத்தையும் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டாரு, அங்க சில்வை எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அதுக்குரிய விலைய அந்த என்ன விலை இருந்தோ அது பெரிய விலை, இது பாவத்துக்கான அந்த கிரயம்ன்றது பெரிய கிரயம், அதையும் செலுத்தி முடிச்சிட்டாரு. என்ன நீங்க கேட்கிறாரு, will you receive it? நீங்க எடுத்துப்பீங்களா? ஒனேசிமும் அதை கேட்டுட்டு அங்க போனானா, ஏன்னா அது ஒரு டெலிகேட் சிச்சுவேஷன் அது. ஏன்னா இவர் சொல்லிட்டாரு, பாட்டில் இவர் கட்டப்பட்டு ஜெயில இருக்கிறாரு, நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டாரு. ஆனா அவன் போனான்னு என்ன ஆகுது, உனக்கு ரிஸ்க் இருக்கு. திருப்பி அவன் போய் மரண தண்டனை கிடைக்கிற அளவுக்கு கூட அந்த ரிஸ்க் இருக்கு. ஆனா இவன் கிறிஸ்துக்குள்ள நம்ம மனமாற்றம் அடைஞ்சிருச்சு, இவர் சும்மா சொல்ல மாட்டாரு, அந்த ஒரு நம்பிக்கை அங்க பில்ட் ஆயிடுச்சு. அவன் எனக்கு நீ சகோதரனா, அவனுக்கு நீ சகோதரன் சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் அங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. இது போ, நீ கான்பிடன்டா நீ போ அங்க போ சொல்லி அனுப்புறாரு. அப்ப அவன் அங்க போயிருக்கும் பொழுது ஒரு நிச்சயமா போயிருக்க கூடும் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியுது. அவன் போயிருந்தான்னு சொன்னா ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் அங்க ரெஸ்டோர் ஆயிருக்கும். அங்க எப்படிப்பட்ட ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப், அது மோசமான ரிலேஷன்ஷிப் தான் கண்டிப்பா. அது மோசமா இருந்த இப்படி அதான் பாதாளத்துல இருந்த ரிலேஷன்ஷிப் உயரத்துல போயிருக்கும். அவங்களுக்குள்ள நல்ல ஒரு மீண்டும் அந்த இது வந்திருக்கும். எல்லா விதத்திலும் அவங்க சிறப்பா இருந்திருப்பாங்க. கடவுளுடைய ஊழியத்தை இன்னும் அதிகமாக செஞ்சிருப்பாங்க. இந்த காரியத்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவனுக்காக என்ன பண்றாரு, கோலப்போசன் லான்ச் பண்றாரு, இவன் மானமாட்டம் அடைஞ்சிட்டான்னு சொல்லிட்டு அந்த இது பண்றாரு. இது அப்படியே நான் ஓப்பனா தான் இருக்குது, இது க்ளோஷர் அங்க இல்லை அந்த புத்தகத்துல. இதை நம்ம சிந்திக்க முடியாத எல்லாருக்கும் நான் விட்டுறேன். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில வச்சு பாருங்க. அதே சமயத்துல கிறிஸ்துவை நம்ம இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பொழுது நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். நம்ம ஏற்றுக்கொள்கிறோமா? அவர் கொடுக்கின்ற அந்த ரட்சிப்பை நம்ம இனிமேல் பெற்று இருக்கிறோமா? என்கிட்ட உனக்கு இதெல்லாம் இந்த உனக்கு விடுதலை கொடுப்பேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த விடுதலை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா? இது ஒருவேளை இது நமக்கு கேட்ட செய்தியா இருக்கலாம். நம்ம அநேகருக்கு திருப்பி இதைத்தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் நம்ம அனுதின வாழ்க்கையில நம்ம நின்று மட்டும் யோசித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் இதை பற்றி யோசிக்க வேண்டியதாக நம்ம இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில நாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவர் தருகின்ற உண்மையான விடுதலையை நம்ம எடுத்துக்கொள்கின்றோமா என்ற கேள்வியோடு இன்னைக்கு இந்த காரியத்தை முடிக்கிறேன். ஜெபிக்கலாம். நீங்க யாராவது ஜெபிக்கிறீங்களா? முதல்ல நான் நீங்க ஜெபிச்சதுக்கு அப்புறம் நான் பண்றேன். யாரும் ஜெபம் பண்றீங்க? ஒரு 2-3 பேரை நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்தை நம்ம இன்னைக்கு பேசின காரியத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல்ல ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். Thank you, Isappa. Thank you, Jesus. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இசப்பா நமக்கு எடுத்து கேதர் பண்ணி இசப்பா உங்களோட அன்பை டேஸ்ட் பண்ண நீங்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி இசப்பா. ஆண்டவரே, நாங்கள் தியானிச்சு இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி இசப்பா. நாங்களும் ஆண்டவரே அநேக காலங்கள் அநேக தருணங்கள் இசப்பா ஆண்டவரே உனேஷமை போல ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கும் ஆண்டவரே கிழிச்செல்லாம் இருந்திருக்கு. அதனால ஏசப்பா நீங்க ஏசப்பா எங்க பாவங்களுக்காக நீங்க மறிச்சு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீங்க நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறீங்களே. நாங்க ஆண்டவரே திரும்ப எப்பமாவது நம்ம தவறு பண்ணும் பொழுது கூட எப்பெல்லாம் எங்களுக்கு கில்ட் வருதோ அப்பெல்லாம் எங்கள் கான்சியன்ஸோட நீங்க எங்களோட பேசி ஏசப்பா
நீங்க எங்களை மறுபடி எங்களை மன்னிக்கிறீங்க ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே ராஜா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ராஜா, நாங்க உங்களுடைய பிள்ளைகள் என்ற அந்த சந்தோஷம் எங்களுக்கு இருக்கிறதே ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, இந்த ஸ்டோரியில ஒனேஷனுக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும் ஏசப்பா. நீங்க எங்களை ஆண்டவரே நீதிமான்களாக பார்க்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க சிலுவையில வாங்கி கொடுத்த சுகத்திற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக நீங்க சிலுவையில ஏழ்மை அடைஞ்சீங்க ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீ சிந்தின ரத்தத்திற்காக நன்றி தகப்பனே. எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தீங்களே, உங்களுக்கு நன்றி ஏசப்பா. இன்றைக்கும் பிரதான ஆசாரியராக தகப்பனே எங்களுடைய ஆண்டவரே மீறுதல்களுக்காக நீங்க ஆண்டவரே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி. ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் என்னை வைத்து அழகு பார்க்கிறீங்க ஏசப்பா. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேலையில ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் இங்க யாராவது ஆண்டவரே தகப்பனே ஏதாவது ஒரு கில்ட்ஸோட இருந்தாங்கன்னா ஏசப்பா, அவங்க கில்ட்ஸ்ல இருந்து நீங்க ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ரிகவரிய கொடுங்க ஏசப்பா. அந்த கல்வாரி சிலுவையை அவங்க பார்க்க உதவி செய்கிறாங்க அப்பனே. அப்பா, யாராவது பலவீனர்களா இருந்தாங்கன்னா ஏசப்பா, அவங்க அந்த வேதனையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக ஏசப்பா அந்த முதுகுல தழும்புகளை வச்சிருக்கிறாங்க, தழும்புகளினால் சுகம் உண்டு என்று உங்களை பார்க்க ஆண்டவரே விசுவாசிக்க அவங்களுடைய இருதயத்துல நீங்க பேசுங்க ஏசப்பா. நீங்க ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே ரத்தத்தினால அந்த சுகம் ஏசப்பா உண்டாவதாக தகப்பனே. தகப்பனே, பாவ சுமைகள் யாருக்காவது இருந்தாலும் தகப்பனே இந்த வேலையில ராஜா இயேசுவே உங்களை தகப்பனா ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலும் அனுதின வாழ்க்கையிலும் ஏசப்பா எப்படி எங்கள் ஆத்துமா வாழ்கிறதோ, எப்படி ஆண்டவரே எங்க இன்னர் மோஸ்ட் பீயிங்ல ஆண்டவரே ஒரு மோஸ்ட் ஹோலி பிளேஸா நீங்க சீட்டா இருக்கிறீங்களோ, அந்த ஆண்டவரே உதவியோட தகப்பனே அனுதினமும் ஆண்டவரே நாங்க ஆண்டவரே ஹோலி ஸ்பிரிட்டால ஆண்டவரே நாங்க ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தை டொமினியன் பண்ணி எங்க மாம்சத்தை ஆண்டவரே டொமினியன் பண்ணி ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே உகந்த பாத்திரமாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்பிரிட் லெட் வாக் பண்ண எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நன்றி தகப்பனே. இங்க வருகிற ஒவ்வொருவரையும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் மறுபடியும் எங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இவ்வளவா ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதத்திருக்கிறீரே நன்றி. இவ்வளவா எங்களுக்கு வார்த்தையால பேசி இருக்கிறீரே நன்றி. இனியும் ஆண்டவரே இம்மட்டும் எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் ஒவ்வொரு வீக்கும் எங்களை நடத்த போறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இந்த கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துறோம். நீங்க எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறப்பா, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை மாற்றின ஒரு தேவனாய் எங்களுக்கு நீ காணப்படுகிறப்பா, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த இரவு வேளையில கர்த்தாவே இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை அவருடைய இதயத்துல ஆயிரம் கேள்விகள் இருக்கலாம், அநேக கேள்விகள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிற்கும் பதிலளிப்பு நீராக இருக்கு கர்த்தாவே. ஆண்டவரே, என்னை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை நீங்க கொடுக்குறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ருசித்து பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் போய் ருசித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்கிறாங்க கர்த்தாவே. நீ எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீங்கப்பா. நீங்க நடத்துகிறவர் தேவனாக இருக்கிறீங்க, வழி நடத்துகிறவராக இருக்கிறீங்க, பாதுகாக்கின்ற தேவனாக இருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில கர்த்தாவே விசேஷமாய் இந்த வீட்டாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த குடும்பத்துல கர்த்தாவே நீ பிரசன்னராக இருக்கிறேன், அதுக்கு நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. உடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கு, அதுக்கு நன்றி செலுத்துறோம். போக்கிலும் வருத்திலும் உடைய கரம் உங்களோடு கூட இருந்து நடத்துகிறதுனால நன்றி செலுத்துறோம். ஊரில் இருக்கிற அம்மா மற்றும் உறவினர்கள் ஒவ்வொருக்காக இந்த வேலையை ஜெபிக்கிறோம், அவளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நன்றி ராஜா. இந்த நேரத்திலும் விசேஷமாக ஆண்டவரே எங்களுடைய நண்பர்கள் ஆண்டவரே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க கேட்டாங்க, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர் பத்திரமாய் திரும்பி வரும்படியாய் அவர்களோடு கூட நீர் இருந்து காத்துக்கொள்ளுங்க. அவர்கள் அங்கே இருக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரே அந்த இடத்தை என்ஜாய் பண்ணவும், அவர்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் சந்திக்கவும் கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்வதாக. அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர்களை பாதுகாத்துக் கொள்கிறாங்க கர்த்தாவே. எங்களுடைய சமூகத்தை தாழ்த்து கொடுக்கிறோம். சிறுபிள்ளை ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துவோம். பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உலகத்திற்குள்ளாக அவர்கள் செல்லும் பொழுது உங்களுடைய கிருபையின் கரம் அவர்களை வழிநடத்த முடியாது, அவர்களை பாதுகாக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி. நீ கொடுத்த இந்த மன்னாவுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தொடர்ந்து நீ ஆண்டவரே எல்லா காரியங்களும் நாங்கள் செய்த எல்லா காரியங்களும் நீர் மகிமைப்படுகிறார்கள். எல்லா துதிக்கான மகிமையாவது உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே.
பாட்டை பாடி முடிச்சிடும்.